ஓகே. இது வந்து திருநங்கைகளை பத்தி இந்த விஷயத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஆமா இருக்கும் இருக்குங்களா? அந்த கொஸ்டின்ஸ் போட்டு கேளுங்க. இல்ல நீங்க வந்து இந்த வீடியோ போட்டு ஓகே உங்களுக்கு ப்ராப்ளம்னா டெலீட் பண்ணிடுறோம். சரி டெலீட் பண்ணிடுறோம். சரிங்களா? சரி கேளுங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஓகேவா? கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக கொஞ்சம் கிளியராக ட்ரூ ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ வந்து இப்போ பெண்களுக்கு உச்சகட்டம், ஆண்களுக்கு உச்சகட்டம் அப்படின்றாங்கல்ல. ஆமாம் இருக்கு. அப்போ திருநங்கைகளுக்கு உச்சகட்டம் அப்படின்றது உண்டா? அது கரெக்டான கொஸ்டின் தான் சார். இருக்கு. பட் எப்படின்னா ஒரு ஏஜ் ஆஃப் அதுக்கப்புறம் கிடையாது சார். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அந்த இருக்கும், உச்சக்கட்டங்கிறது இருக்கும். அந்த பீரியட்ஸ்ன்னு இன்னொன்று இருக்குல்ல, அதுவும் இருக்கும் சார், இல்லாமல் இருக்காது. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு சர்ஜரி பண்ணும்போது முன்னாடிலாம் வந்து சர்ஜரி வேறு டைப் ஆஃப், இப்போ வர சர்ஜரிலாம் வந்து வேறு டைப் ஆஃப். இப்போ பண்ணுற சர்ஜரிக்கெலாம் எங்களுக்கு அதே ஃபீலிங்ஸ் பொறுத்து அப்படியே இருக்கும், இல்லாமல் இருக்காது. உச்சக்கட்டன்றது உண்டு. உண்டு, கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக உண்டு. அந்த பெண்களுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது இது இருக்காது. அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம். அந்த ஏஜ் எந்த ஏஜுங்க? அந்த ஏஜ் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. உடம்போட ஸ்ட்ரென்த் பொறுத்து இருக்கு. ஏஜ் ஆஃப் ஒரு 40 மேல சொல்லலாமா? அப்படின்னு சொல்ல முடியாது சார். ஒரு இருக்கலாம். 40, 50 கூட இருக்கலாம் சார். 50 வரையும் இருக்கும். அந்த மாதிரி அந்த உச்சக்கட்டன்றது அந்த 50 இருக்கும், வரையும். அதுவும் இருக்கும். ஓகே. இப்போ மாதவிடாய்ன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, பீரியட்ஸ் பெண்களுக்கு. அதை பத்தி கூட இப்போ சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். உண்டா அது? அந்த பீரியட்ஸ் ஆஃப்ங்கிறது உண்டு சார். 100% ஃபீமேலுக்கு எப்படி அந்த பீரியட்ஸும் அதே மாதிரி எங்களுக்கும். பட் எங்களுக்கு கொஞ்சம் பெயின் எக்ஸஸாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு மேலேருந்து ஃபீமேலாக தானே மாறி இருக்கோம். அப்போ சர்ஜரிங்கும் போது அந்த இடத்துல சர்ஜரி பெயின்னு இருக்கும். பட் ப்ளஸ் சர்ஜரி பெயினோட சேர்த்து இந்த பீரியட்ஸ் பெயின் நாங்கள் 2 பெயினை அதோட இதை சந்திக்கிறோம். சிஸ்டர் எப்படி மந்த்லி வருமா? எஸ், நீங்கள் கேட்குறது ரைட் தான். மந்த்லிங்கிறது வந்து எங்களுக்கு எப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு மேலேருந்து ஃபீமேலாக மாறிக்கும்போது எங்களுக்கு 2 மந்த்துக்கு 1 டைம் வரும். அந்த 2 மந்த்துக்கு 1 டைம் வரதே மந்த்லி வர பெயினோட ஜாஸ்தி. அது எதனால பெயின்னா ப்ளீட் ஆகுமா? பிளட் லீட் ஆகும். நாங்கள் ஒரு எப்படின்னா எங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு 5 ஹவர்ஸ்க்கு விடாமல் பெயின் இருக்கும். எந்த ஒர்க்குமே எங்களால் குனிஞ்சு கூட நிமிர முடியாது. சர்ஜரி பெயின் அண்ட் பீரியட் பெயின் 2 பெயினுமே எங்களால் சால்வ் பண்ண முடியாது. 2 மந்த்துக்கு 1 டைம் வரும். இந்த இப்போ ஃபீமேலுக்கெல்லாம் அந்த கரெக்டான டேட்டு வரும். எங்களுக்கு அந்த டேட்டு வராது. என்னைக்காவது டக்குன்னு நைட்டு படுக்கும்போதே வலி எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் நாங்கள் பேட் ரெடியாக வாங்கி வச்சுக்குவோம். பேட் நீங்களும் வாங்குவீங்க? நாங்களும் வாங்குவோம், யூஸ் பண்ணுவோம். அது மெடிக்கலில் போய் நாங்கள் கேட்டாலும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சைஸ் சொல்லணும்னா அமௌண்ட் பே பண்ணிட்டு நாங்களே வாங்கிட்டு வருவோம். மற்றபடி நாங்கள் வேறு எங்கேயுமே வாங்க மாட்டோம். மெடிக்கல்லே தான் போய் நேரடியாக நாங்கள் வாங்குவோம். அவங்களும் சேஃப்டியாக அதை பேக் பண்ணி தருவாங்க, யூஸ் பண்ணிக்குவோம். மிச்சம் ஏதாச்சும் இருந்தால் டேட் ஆகிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருவோம். டேட் ஆகலைன்னா நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்குவோம். மற்ற யாராவது எங்கள் கம்யூனிட்டி பீப்புளை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவங்க ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நாங்கள் கொடுப்போம். ஓகே சார். கடைசியாக ஒரு கொஸ்டின். இப்போ செக்ஸ் ஒர்க்கு டெய்லிலாம் போகிறாங்கல்ல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு வராங்கல்ல, அவங்க வந்து அவங்ககிட்ட என்னென்னலாம் ஷேர் பண்ணுவாங்க? என்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்குவாங்கன்னா, அவங்களோட அந்த அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சோ, இப்படி இருந்துச்சுடின்னு ஷேர் பண்ணிக்குவாங்க. அதில் உங்களுக்கு இரிட்டேட்டான விஷயம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்பேன் நான். அப்போ அவங்க சொல்கிறது, நாங்கள் ஒரு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஐடியா இல்லை. இந்த ஐடியாவிலேருந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறோம். அதுலேயும் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. சில கஸ்டமர் அமௌண்ட் கொடுக்காம எங்களை ஏமாற்றிடுவாங்க. சில கஸ்டமர் வல்கர் பண்ணுவாங்க. சில கஸ்டமர் ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுலலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுதான் எங்களால் ரொம்ப ஏதாவது ஃபீல் பண்ணுவோண்டி அப்படின்னு சொல்லுவாளுங்க. ஓகே. இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ரொம்ப ஒரு இது எதுக்காக நான் கேட்குறேன்னா, யாரும் இந்த மாதிரி அதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்காதீங்கன்றதுக்காக நான் அதை கேட்குறேன் அந்த கொஸ்டினை. ஓகே சார். செக்ஸ் ஒர்க்கரில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர் அட்டம் பண்ணுவீங்களா? அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது. பட் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவளுக்கு எப்படின்னா ஒரு டைமிங் ஆஃப் தான். ஒரு 2 ஹவர்ஸில் எத்தனை கஸ்டமர் வேணாலும் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு 1க்கு மேலேன்னு சொல்ல முடியாது. அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு அமௌண்ட் வர வரைக்கும் அட்டன் பண்ணுவாங்க. 2-3 பேரா இருந்தாலும் இவங்க ஒருத்தர், அவங்க 3 பேரா இருந்தாலும் இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. ஒரே டைமிங்கில் வந்து அட்டன் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு நாளைக்கு அவங்க எப்படியோ 10 கஸ்டமருக்குள்ள அட்டன் பண்ணலாம். இல்லை, நான் தனித்தனியாக கேட்கல, நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கல. ஒரே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஆப்போசிட்டில் கஸ்டமர் 2-3 பேர் அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் விசாரிச்சு என்ன ஏது இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு அட்டன் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி அட்டன் பண்ண வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு கஸ்டமரை தான் அட்டன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. சரி, ஓகே.